என்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருள் ஏது முருகா. கொலஸ்லெங்கோல் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தின் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா 7வது முறையாக இம்மாதம் 15ஆம் தேதி நடைபெறவிருக்கின்றது. இந்த ஆலயம் பத்துகேசுக்கு பிறகு தைப்பூசத்திற்கு மிகவும் பிரசித்தி பெற்றது. கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் இங்கு கூடி தைப்பூச பெருவிழாவை கொண்டாடுவார்கள். இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு மிகவும் பரிச்சயமான இந்த ஆலயம் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களையும் செய்திகளையும் இன்றைய களத்தில் நாம் காண்போம். கோலஸ்லெங்கோல் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்திற்கு நீங்கள் வந்ததற்கு நன்றி. நம்ம ஆலயம் ஏறக்குறைய 125 ஆண்டுகள் வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம். நம்ம ஆலயம் 1907ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. 1920ஆம் ஆண்டு அரசாங்க கெசட்டில் பதிவு செய்யப்பட்ட ஆலயம் இது. இந்த ஆண்டு கடந்த 2020ஆம் ஆண்டோட 100ஆண்டு கடந்த ஆலயம். இந்த ஆண்டு நம்ம ஆலயத்தில் 15/9/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு 7வது கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. அந்த கும்பாபிஷேகத்தில் எல்லோரும் கலந்து கொண்டு திருமுருகன் திருவருள் பெற்று செல்லுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். கும்பாபிஷேகத்துக்கு நம்ம 15,000 பேர் எதிர்பார்க்கின்றோம். 9ஆம் தேதி கணபதி ஹோமத்தோடு கும்பாபிஷேகம் ஆரம்பிக்கப்படுகிறது. ஏறக்குறைய 6 நாள் 9, 10, 11, 12, 13, 14, 15 7 நாட்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அதில் 11ஆம் தேதி நம்ம கோபுர கலசம் வைக்கிறோம். 11ஆம் தேதி புதன்கிழமை. 12ஆம் தேதி பொதுமக்கள் மூலஸ்தானத்தில் எல்லா மூலஸ்தான பீடத்திலையும் நவரத்ன கல் தங்கம் வைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 13ஆம் தேதி சிறப்பு வெள்ளி நவரத்னம் பதித்த வெள்ளி தகடு, நவரத்னம் பதித்த தங்கத்தகடு எல்லா சாமிக்கு வைக்கப்படும். 13ஆம் தேதி. 14ஆம் தேதி எண்ணெய் சாத்துதல். பொதுமக்கள் சாமிக்கு எல்லா சுவாமிக்கும் எண்ணெய் சாத்துதல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 15ஆம் தேதி காலை 5 மணிக்கு சிறப்பு பூஜை ஆரம்பிக்கப்பட்டு காலை சரியாக 9:30 மணிக்கு கும்பாபிஷேகம் நடைபெறும். 11 மணிக்கு மகேஸ்வர பூஜை. 11:45 11:45க்கு ஆலய சீர்கள் ஏற்கப்படும். ஆலய சீர்கள் மற்ற ஆலயங்கள் ஆலய சீர் கொண்டாடுறாங்களே, ஆலய சீர் நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்டு சிறப்பு பூஜை செய்யப்படும். சரிங்க. கடந்த காலங்களில் நம்ம ஆலயம் 2வது மைல் ஆலயம் என்று தான் பொதுவாக மக்களுக்கு தெரியப்படும். இப்போ நம்ம கோலஸ்லெங்கோல் டவுன் நம்ம ஆலய வட்டாரத்தோடு சேர்ந்து உள்ளதனால் நம்ம ஆலயம் கோலஸ்லெங்கோல் ஸ்ரீ சுப்பிரமணிய ஆலயம் என்று தான் குறிப்பிடப்படுகிறது. நம்ம ஆலயம் ஸ்லாங்கூர் மாநிலத்தில் பத்திகேஃப் ஆலயத்துக்கு அடுத்து 2வது நிலையில் தைப்பூசம் மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. ஏறக்குறைய 1 லட்சம் பக்தர்கள் நம்ம ஆலயத்திற்கு தைப்பூசத்தன்று வருகை தருவார்கள். வேலுண்டு வினை இல்லை, முருகன் வேலின்றி இல்லை. இந்த ஆலயமும் வேல் வழிபாட்டின் மூலமே தொடர்ந்தது. 1987 ஜனவரி 4ஆம் தேதி இந்த ஆலயத்தின் செயலவை ஒன்று கூடி முருகன் உருவச்சிலையை இங்கு வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். இதனிடையே அவ்வாண்டே அது மிகப்பெரிய சட்ட போராட்டமாகவும் மாறியது. அதன் பின்னர் முருகன் வள்ளி தெய்வானையோடு இணைந்து இங்கு அனைவருக்கும் காட்சி தருகின்றார். ஆனால் அந்த பழங்கால வேலும் இன்னமும் இங்கே வழிபாட்டில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 1920 சின்ன கொட்டாயாக இருந்தது. அப்புறம் சிறு கட்டணமாக இருந்தது. பிறகு இலங்கை தமிழர்கள் வடிவத்தில் என்னதுன்னா கதிர்காம ஆலய வடிவத்தில் நம்ம ஆலயம் வடிவமைக்கப்பட்டிருந்தது. 1998ஆம் ஆண்டு நிர்வாக முடிவின்படி இன்று காணப்படும் இந்த புதிய கட்டணம் கட்டப்பட்டது. இன்று நம்ம கடந்த தைப்பூசம் முடிந்த பிறகு 2வது மாதத்துக்கு பிறகு நம்ம திருப்பணி ஆரம்பித்தோம். ஏறக்குறைய 6 மாத காலத்தில் ஏறக்குறைய 5 லட்சம் வெள்ளி செலவில் இந்த திருப்பணி முடிவுற்றுள்ளது. இந்த திருப்பணி முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் வர 15ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த ஆலயத்தில் என்னன்னா பொதுவாகவே கும்பாபிஷேகம் என்றால் குருக்கள் திருக்குட நன்னீராட்டு செய்வார்கள். பொது மக்கள் வணங்கிவிட்டு செல்வார்கள். இந்த வருடம்
குஜராத் அகமதாபாத்லேருந்து ஒரு மரகத லிங்கம் பச்சை கல்லில் வந்து லிங்கம் செய்யப்பட்டு வரவழைக்கப்பட்டுள்ளது. அந்த லிங்கத்துக்கு நம்ம வந்து கும்பாபிஷேகம் அன்று பொதுமக்கள் திருக்கூட நன்னீராட்டம் செய்வதற்கு நம்ம ஆலயம் ஏற்பாடு செய்துள்ளோம். அப்போ அந்த லிங்கத்துக்கு வந்து பொதுமக்கள் அவங்களே கும்பாபிஷேகம் செய்யலாம். அதுக்கு நம்ம ஆலயத்தில் இந்த ஆண்டு ஏற்பாடு செய்துள்ளோம். பக்தர்களுக்கு வந்து மேலே கலசத்தில் கும்பிட்டு பெரும் போக வழி இல்லாமல் இந்த ஆண்டு நம்ம வந்து அந்த சிவலிங்கத்துக்கு வந்து கும்பாபிஷேகம் அவங்க செய்வதற்கு பொதுமக்கள் செய்வதற்கு அவங்க தொடர்ந்து எவ்வளோ பக்தர்கள் வருகிறார்களோ அனைவரும் புனித நீர் அந்த சிவலிங்கத்துக்கு ஊற்றி அவங்க கும்பாபிஷேகம் செய்யலாம். ஆலய தலைமை குரு வந்து சிவ ஆகம ரத்ன சிவஸ்ரீ தமிழ்ச்செல்வ குருக்கள் அவர்களால் நடத்தப்பட்டுள்ளது. வணக்கங்க, என் பேர் தமிழ்ச்செல்வ குருக்கள். நான் இந்த கோயிலில் ஒரு 19 வருஷமாக பணியாற்றுறேன். நான் மலேசியா சிட்டிசன் தான். நான் பினாங்கில் ஆள். இப்போ இந்த கோயிலில் வந்து பணியாற்றுறேன். இந்த கும்பாபிஷேகம் நான் இப்போ 2வது கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன். இந்த முருகனுக்கு மொதல் கும்பாபிஷேகம் 2012 பண்ணேன். இப்போ 2024 நான் தான் பண்ணுறேன். என் தலைமையில் தான் இந்த கும்பாபிஷேகம் நடக்க போகுது. இவர் நம்ம கூட ஒரு 6 வருஷமாக துணை குருக்களாக இருக்கிறாரு. அவர் தமிழ்நாட்டில் உள்ளவர். ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன். நினைச்சதெல்லாம் கண்டிஷனாக கொடுப்பாரு. எந்த காரியமாக இருந்தாலும் தடை இல்லாமல் செஞ்சு வைப்பார். இங்கே ரொம்ப பேர் வந்து வேண்டிட்டு போவாங்க. அந்த வேண்டுதலை பரிபூர்ணமாக அவங்களுக்கு கிடச்சிருக்கு, எனக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால் இந்த முருகன் வந்து எனக்கே தெரியும், ரொம்ப சக்தியான முருகன். நான் தனிமையோடு கேட்டுக்கொள்கிறேன், எல்லாரும் வந்து இந்த மகா கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு முருகன் அருள் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்ம ஆலயம் வந்து கடந்த கால வரலாறு மரபுகள் எப்படின்னா, வர அனைத்து பக்தர்களும் பிரமுகர்களாக நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். இங்கே வந்து முருகனுக்கு முன்னால் எல்லாரும் சமமாக நம்ம ஆலயத்தில் பாய்க்கப்படுவதால் யார் வந்தாலும் சமமான நிலையை நம்ம ஆலயத்தில் வந்து அவங்கள வரவேற்று அவங்களுக்குள்ள மரியாதை செய்வதாக ஆலயம் ஏற்பாடு செய்துள்ளது. யார் வந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, சாதுவான குடிமக்களாக இருந்தாலும் சரி, நம்ம ஆலயத்துக்கு வர அனைவரும் பிரமுகர்களாக நம்ம ஆலயம் கேட்டுக்கொள்கிறது. ஆலயம் என்றாலே அதிசயங்களும் நிறைந்திருக்கும். இந்த கொலஸ்லெங்கோர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தை பொறுத்தவரையிலும் சுவாரஸ்யமான கதைகளுக்கும் சம்பவங்களுக்கும் பஞ்சமில்லை. அடுத்து ஒரு சீனர், அவர் இன்னும் இருக்கிறார் நம்ம ஆலயத்துக்கு, இன்னும் அவர் பக்தராக இருக்கார். அவருக்கு கியூமா தலையில் டாக்டர் கை வித்துட்டாங்க, பழைக்க மாட்டார்னு. அவர் நம்ம ஆலயத்தில் வேண்டி, அவர் பேர் இங்கே இருக்குது பாருங்கள். அவர் வந்து ஆலயத்தை உபயம் எடுத்திருக்காரு. அவர் பேர் வந்து திரு எங்லிவா. அவர் வந்து நம்ம ஆலயத்தில் இன்று வரைக்கும் பக்தராக இருக்கார். அந்த டியூமர் நல்லான பிறகு அவர் பூர்ண குணம் அடைந்து அவர் வந்திருக்கு. அது மட்டும் தனிப்பட்ட ரீதியில் எங்களுக்கு எல்லாத்துக்கும் முருகனுக்கு செய்தது நம்மளுக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறப்பட்டது அதிகமாக இருக்கிறது. நம்ம இந்துக்களுக்கு குழந்தை எல்லாத்துக்கும் குழந்தை பாக்கியம், குடும்ப பிரச்சனைகள் இங்கே வந்து வேண்டிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு போனால் அது சிறப்பாக நடைபெறுகிறது என்று கூறிக்கொள்கிறேன். வழிபாட்டு தலமாக மட்டும் இல்லாமல் சமூகத்துடன் இணைந்து செயல்படக்கூடிய ஆலயங்கள் எப்பொழுதுமே நன்மதிப்பை பெற்றிருக்கும். அந்த வகையில் இந்த கொலஸ்லெங்கோர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தை பொறுத்தவரை மக்களுக்கு சமய சிந்தனை மட்டுமின்றி பல்வேறான நடவடிக்கைகளை முன்னெடுத்து அவர்கள் மனதில் நிலையான இடத்தையும் பிடித்திருக்கிறார்கள். இங்கே வந்துங்க 2018ஆம் ஆண்டு மத்திய அரசு 15 லட்சம் வெள்ளி மானியம் வழங்கியது. முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் வழங்கினார். அந்த 15 லட்சத்தோட ஆலயத்தில் இருந்த ஒரு 20 லட்சம் வெள்ளி போட்டு இந்த மண்டபம் கட்டப்பட்டது. இந்த மண்டபத்துக்கு செந்தமிழ் அரங்கம்னு பேர் வைக்கப்பட்டுள்ளது. இந்த மண்டபத்துக்கு மேலே திருமண மண்டபம் இருக்குது. கீழே வந்து கம்ப்யூட்டர் ரூம் இருக்குது. நம்ம பிள்ளைங்களுக்கு கம்ப்யூட்டர் சொல்லித்தரோம். சமய வகுப்பு நடக்குது, சிலம்பம் நடக்குது, பரதநாட்டியம் நடக்குது. நம்ம ஆலயத்தில் புறப்பட நடவடிக்கையெல்லாம் நம்ம ஆலயத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அது இல்லாமல் உணவு மண்டபம் இருக்குது நம்ம ஆலயத்தில். திருமண மண்டபம் நவீன மண்டபமாக நம்ம ஆலயத்தில் இருக்குது, செஞ்சுருக்கோம். நம்ம ஆலயம் வந்து 8 ஏக்கர் நிலத்தில் இருக்குது. இதில் வந்து அரசாங்கம் அரசு இதில் கொடுத்த நிலம் வந்து 1920ஆம் ஆண்டு 3 ஏக்கரு. பிற்பாடு அவ்வப்போது நிர்வாகத்தில் தலைமையேற்று இருந்தவங்க ஒரு ஏக்கர் வாங்கி ஏறக்குறைய 4 ஏக்கர் வாங்கப்பட்டது. அப்போ 7 ஏக்கர் ஆச்சு. திரு பொன்னையா மன்றர்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு 3/4 ஏக்கர் நிலம் ஆலயத்துக்கு வந்து 1965ஆம் ஆண்டு இலவசமாக ஆலயத்துக்கு கொடுத்துள்ளார். அப்போ மொத்தம் ஏறக்குறைய ஆலயத்துக்கு உள் வட்டாரம் 8 ஏக்கர் நிலத்தில் நம்மளுக்கு இருக்குது. இடுகாடு நிலம் வந்து இப்போ உபயோகத்தில் 3 ஏக்கர் நிலம் அசஞ்சாவில் இருக்குது. அப்பீப்பில் 8 ஏக்கர் நிலம்
நமக்கு இன்னொரு 8 ஏக்கர் நிலம் இருக்குது அசஞ்ச அப்பி கம்பத்தில். இன்னொரு 3 ஏக்கர் 2.5 ஏக்கரனும் குலசேகம் நம்மளுக்கு கிடைத்திருக்கு. அப்போ மொத்தமே ஆலய சொத்து வந்து இங்கே 8 ஏக்கர், அங்கே ஒரு 8 ஏக்கர் 16, அசஞ்சாவில் ஒரு 3 ஏக்கர் 19, கோலசலம் ஒரு 2.5 ஏக்கர் 21 ஏக்கர் நில உரிமையோடு இந்த உரிமையாளராக இந்த ஆலயம் இருக்குது. ஏறக்குறைய நமக்கு அந்த சொத்து மதிப்பு 2 கோடி வெள்ளி இருக்கும் ஏறக்குறைய. 100 ஆண்டுகளுக்கு மேலாக பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தின் 7வது கும்பாபிஷேகம் செப்டம்பர் 15ஆம் தேதி நடக்கின்றது. கிட்டத்தட்ட 15,000க்கும் அதிகமான பக்தர்கள் இந்த பகுதியில் ஒரே நேரத்தில் ஒன்று கூடவிருக்கின்றார்கள். இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் போது பக்தர்களுக்கு எம்மாதிரியான வசதிகளும் பாதுகாப்பும், மிக முக்கியமாக இந்த பார்க்கிங் வசதிகள் எல்லாம் எப்படி செய்திருக்கிறார்கள் என்பது குறித்தும் ஆலய தலைவர் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். கும்பாபிஷேகம் அன்று வெளியூர்லேருந்து வரும் பஸ்ஸு பேருந்து நிறுத்தும் இடமாக நம்ம ஸ்டேடியம் கோலசலேங்கம் ஏறக்குறைய இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. மஜ்லிஸ் பண்டார கோலசலேங்கம் அரசு அலுவலகத்தை அனுமதி பெற்று அவங்க அங்கே போய் பார்க்கிங் பண்ணலாம். பேருந்து கொண்டு அங்கே பார்க்கிங் பண்ணலாம். கார் பார்க்கிங் அங்கே கூட பண்ணலாம். அங்கே பக்தர்கள் பஸ்ஸில் வரவங்களை வந்து இங்கே இறக்கி விட்டுட்டு ஓட்டுநர் பஸ்ஸை கொண்டு அங்கே போட்டுடலாம். எங்கள் ஸ்டேடியத்தில் நம்ம ஷட்டல் சர்வீஸ் கொடுத்துருக்கோம். அவங்க வந்து ஆலயத்துக்கு வர விரும்பினால் அவங்கள வந்து ஏற்றிட்டு வந்து நம்ம ஆலயத்தை விட்டுட்டு பிறகு கும்பாபிஷேகத்து பிறகு டிரைவர் பண்ணி விட்டுட்டு பிறகு டிரைவர் வந்து மறுபடியும் அவங்க ஏற்றிட்டு போகலாம். பேருந்து நிறுத்தும் வசதி செய்யப்பட்டிருக்கு. கார் வசதி முக்கியமான வர்ணங்களுக்கு ஆலயத்துக்கு வளாகத்தில் வசதி பார்க்கிங் ஏற்பாடு செய்துள்ளோம். மற்ற இந்த நம்ம ஆலயத்தை சுற்றி உள்ள டெஸ்கோ தானே அது லோட்டஸ் அங்கே வாகனம் நிறுத்தலாம். பக்கத்து இடத்துல வந்து வாகனம் நிறுத்தத்துக்கு இடம் உள்ளது. அவங்க வாகனம் நிறுத்தும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். காவல்துறை பாதுகாப்பு, ரேலா பாதுகாப்போடு செய்கிறோம். நாங்கள் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் நம்ம ஆலய சுற்றியும் சுவர்வேலி எழுப்ப போகிறோம். இப்போ சுவர்வேலி இல்லை, பெண் பகுதியில். அடுத்தது தார்மீக் உணவகம், சைவ உணவகம் ஏற்படுத்தப்பட போகிறோம். அப்புறம் பூஜை பொருட்கள் சம்மந்தப்பட்ட ஒரு கடை திறக்கிறதுக்கு இருக்கிறோம். லேண்ட்ஸ்கேப் செய்யலான் இருக்கோம் கோயிலில். ஏன்னா லேண்ட்ஸ்கேப் செஞ்சு டூரிஸ்ட் சென்டராக ஆக்கிறதுக்கு. ஏன்னா இப்போ சுற்றுலா பயணிகள் இங்கே வந்து என்ன ப்ராடக்ட் இருக்குது நம்ம ஆலயத்தில், அது செய்யறதுக்கு ஏற்பாடு செய்துள்ளோம். ஏறக்குறைய 15,000 பேர்த்துக்கு நம்ம ஆலயத்தில் வந்து கும்பாபிஷேகத்தை அன்று உணவு கொடுக்க ஏற்பாடு செய்துள்ளோம். 9ஆம் தேதி 9ஆம் மாதம் 2024 15ஆம் தேதி 9ஆம் மாதம் கும்பாபிஷேக நாள் அன்று வரைக்கும் ஒவ்வொரு நாளும் 4 வேளை ஆலயம் சாப்பாடு ஏற்படுத்தி உள்ளது. காலையில் பசியார, மத்தியானம் சாப்பாடு, 4 மணிக்கு டீ, காஃபி, பலகாரம், இரவு சாப்பாடு. ஒவ்வொரு நாளும் ஆலயம் வரும் பக்தர்களுக்கு உணவு இலவசமாக கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்துள்ளோம். 48 நாள் மண்டல அபிஷேகம் 48 நாள் மண்டல அபிஷேகம் 16ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு 2ஆம் தேதி 11ஆம் மாதம் முடிவுறுகிறது. மண்டல அபிஷேகம் பூர்த்தி சனிக்கிழமை. 48 நாள் உபயமும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எல்லாம் பதிவாயிடுச்சு. காலையில் மாலை உபயங்கள். காலை இனிமேல் யார் வந்து ஆலயத்தில் வந்து கும்பாபிஷேகத்தை மண்டலாபிஷேகம் சேர விரும்பினால் காலையில் அவங்க பேரை பதிவு செய்து கொள்ளலாம். அது ஆலயம் ஏற்றுக்கொள்ளும். உபய கட்டணம் வந்து ரிங்கேட் மிஷா 3,300 வெள்ளி. என் பேர் புஷ்பநாதன், அப்பா பேர் சுப்பிரமணியம். இந்த ஆலயத்தில் 15ஆம் தேதி 9ஆம் மாதம் 2024 காலை 9:30 மணிக்கு ஆலய கும்பாபிஷேகம் நடைபெறும். இதில் அனைவரும் திரளாக வருகை தந்து இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் ஆலய நிர்வாக சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நம்ம தமிழ் கடவுள்னு சொல்கிறோம். நம்ம ஆலயத்துக்கு வந்து இந்த ஆலயத்தில் வந்து குறைகளை சொல்லாமல் உங்கள் மனதில் உள்ள எண்ணங்களை வேண்டி கொண்டு சென்றாவே நிச்சயமாக நிறைவேறும். இது வந்து என்னோடய அனுபவம், இங்கே உள்ள பக்தர்களோட அனுபவம். மலேசியாவில் இருக்கிற பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் இந்த ஆலயமும் ஒன்று. சிலாங்கூர் மாநிலத்தில் பத்திகை அடுத்து இந்த ஆலயம் ஒரு முக்கியமான ஆலயமாக திகழ்கிறது. இந்த ஆலயம் 100 ஆண்டு வரலாறு கொண்ட ஆலயம். சும்மா சாதுவான நிலையில் இவ்வளோ பெரிய புகழோடு, இவ்வளோ பெரிய சொத்தோடு, இவ்வளோ பெரிய நிலத்தோடு ஒரு ஆலயம் உருவாக்கிவிட முடியாது. அந்த ஆலயத்தில் வந்து பக்தர்கள் அவங்க வேண்டுதல், அப்புறம் அவங்களுக்கு கேட்டுக்கொண்டது, அவங்களுக்கு அருள் புரிந்தது எல்லாமே சிறப்பாக உள்ளதனால்தான் இந்த ஆலயம் வந்து
இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நீங்கள் பக்தர்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த கும்பாபிஷேகத்தை வந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் இந்த கும்பாபிஷேகத்தில் வந்து கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த கும்பாபிஷேகம் 2037 நடைபெறும். இன்னும் 12 ஆண்டுகள் இருக்குது. யார் யார் இருக்க போகிறோம், யார் யார் இருக்க மாட்டேன்னு தெரியல. இந்த ஒரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர அந்த கும்பாபிஷேகத்தில் வந்து கலந்து கொண்டு முருகனின் திருவருள் பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். முருகன் பாதம் வணங்கினால் நமக்கு தேவையான அனைத்தும் நிறைவேறும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை. அது மட்டுமல்ல, முருகன் ஆலயம் கும்பாபிஷேகம் காண்பது என்பது அதனை காண்பதற்கே மிகப்பெரிய வரம் வேண்டும். அந்த வகையில் கொலஸ்லேங்கூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தின் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா இம்மாதம் 15ஆம் தேதி நடைபெறவிருக்கின்றது. மிக குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த ஆலயம் முன்பு ஸ்ரீ கந்தசாமி ஆலயம் என்று அழைக்கப்பட்டது. பெயர் மாற்றம் கண்டு ஒவ்வொரு முறையாக மேம்பாடு கண்டு பக்தர்களுக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் முன்னிறுத்தி சமூக சிந்தனையோடு செயல்படும் ஒரு ஆலயம் மீண்டும் முருகனுக்காக ஒரு பெருவிழாவை நடத்தவிருக்கின்றது. மகா கும்பாபிஷேகம். வாருங்கள், முருகன் அருள் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.